ஆசீர்வாத தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்கள் ஆசீர்வாத நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள்ல தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 1 31 இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிடாது என்றார். அதற்கு மரியா தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிலையிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இந்த வார்த்தையில நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மரியாள் என்ற அந்த பெண்ணுக்கு தேவதூதன் ஒரு வார்த்தை கொண்டு வருகிறார். அது என்ன வார்த்தை என்றால், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்ற அந்த வார்த்தை. அப்ப அந்த நேரத்தில், அந்த செய்தி வந்த நேரத்துல மரியாளுடைய நிலை என்னவாய் இருந்தது என்றால், அவர் ஒரு கன்னிகையா இருந்தால், நியமிக்கப்பட்டிருந்தால், யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தால், கன்னிகையா இருந்தால், அந்த நேரத்தில் அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் என்ற வார்த்தை அது சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலையாய் இருக்கிறது. ஏன்னா உலகம் உண்டானது முதல் ஒரு கன்னிகை கர்ப்பவதியானது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை அவளுக்கு சொல்லப்பட்ட போது அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார், அல்லது அந்த பிறக்க போகிற அந்த குழந்தை, அந்த பிறக்க போகிற இயேசு என்றவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்ற காரியத்தையும் அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. அப்பொழுது உண்மையாக ஒரு சராசரி மனிதனாக அந்த நேரத்தில் எண்ணுகிற விதமாக தான் மரியாள் அங்க நினைத்தார். அவள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனே அறியேனே என்றார். அதே போல நமக்கும் தேவனுடைய வார்த்தை வரும்போது, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு தூதனால் அல்ல, நமக்கு இந்த மாதிரி செய்திகளை நீங்க தொலைக்காட்சியிலயோ யூடியூப்லயோ அல்லது பிரசங்க வாயிலாக நீங்க கேட்கும் போது அது எப்படி ஆகும் என்ற ஒரு கேள்வியோடு நீங்க இருக்கலாம். ஆனா இந்த இடத்துலயும் மரியாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருந்தது, இது எப்படி ஆகும், புருஷனே அறியனே. அதே போல உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சம்பவங்களா இருக்கலாம், ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது ஒரு அற்புதமா இருக்கலாம், ஒரு சுகம் அளிக்கிற ஒரு நிலைக்குள்ளாக, அல்லது ஒரு காரியத்துல சுகம் வேண்டுவதா இருக்கலாம், விடுதலை வேண்டுவதா இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனைகளிலிருந்து ஒரு மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். என் குடும்பத்துல சமாதானம் வேணும், அல்லது என் குடும்பத்துல இந்த நிலை, இந்த மனுஷர், இந்த காரியம் மாற்றப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு அங்கலாய்ப்போடு, ஒரு கவலையோடு, ஒரு துக்கத்தோடு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனா உங்க கேள்விக்கான பதில் என்ன என்று அந்த இடத்தில் பார்ப்போம் என்றால், இது இந்த காரியம் ஒருவேளை இயற்கையாக அந்த காரியம் நடைபெற முடியாத ஒரு நிலையில இருக்கலாம். பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிலையிடும் என்று அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. அதே போல உங்க வாழ்க்கையில இந்த நாள் அற்புதங்கள் நடைபெறும், அதிசயங்கள் நடைபெறும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆவியானவருடைய வல்லமை உங்க மேல இறங்க போகிறது. சில நேரம் கழித்து நான் ஜெபிக்கிற அந்த வேலையில ஆவியானவர் உங்க மேல இறங்கும் போது அற்புதங்கள் அதிசயங்கள் உண்டாகும். தேவனுடைய வல்லமை பலமா இறங்க போகுது. எல்லா பலவீனங்கள் மாற்றப்பட போகிறது, கட்டுகள் மாற போகிறது, விடுதலை உண்டாக போகுது. உங்களுக்குள்ள இருந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி பலத்த காரியங்களை, பலத்த அற்புதங்களை செய்ய போகிறது.
மனுஷனால் இது கூடாதுதான். உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலையை மாற்றுவதற்கு மனுஷனால் கூடாதுதான். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில அது மனுஷனால் கூடாத விஷயமா இருக்கலாம், அது நம்புவதற்கு அல்லது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லாத நிலையில் இருக்கலாம். ஆனால் தேவனால் கூடாத விஷயம் ஒன்றுமே இல்லை, காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் மேல விசுவாசம் வைங்க, அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் அற்புதங்கள் அதிசயங்கள் இந்த நொடி பொழுது இந்த நிகழ்ச்சியின் முடிவதற்குள்ளாக ஆண்டவர் தன்னுடைய வல்லமை ஆவியானவர் உங்க மேல வரும்போது அவர் அற்புதங்களை, சுகத்தை, விடுதலையை, நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி பலத்த விதத்துல அவர் தன்னுடைய அற்புதங்களை செய்து கொண்டு இருப்பார் என்பதுல சந்தேகம் இல்லை. இந்த வேளையில அவளுக்கு வந்த வார்த்தை பரிசுத்த ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்பவர் யார்? பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு என்னது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வார்த்தை தூதன் மூலமாக அந்த நபருக்கு யார் அற்புதத்தை பெற்றுக் கொள்ளணுமோ, அல்லது இந்த இடத்தில் பார்த்தால் மரியாள் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அவள் தேவனிடம் வேண்டவில்லை, கேட்கவில்லை. ஆனால் தேவன் திட்டம் பண்ணினபடி, தீர்மானித்தபடி அவளுக்கு அந்த செய்தியை அனுப்பி அவள் வாழ்க்கையில ஒரு முடியாத விஷயத்தை முடிய பண்ணினார். திரும்பவும் தெளிவா சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த செய்தியை நீங்க எதேச்சியா பார்த்து கொண்டு இருக்கலாம், நீங்க பார்க்க வேண்டும், அல்லது ஏதோ ஒரு நோக்கம் இல்லாம இந்த செய்திக்கு நேராக உங்க மனம் திசை திருப்பப்பட்டிருக்கலாம். ஆனால் அது ஆண்டோடைய திட்டமா இருக்கிறது. நீங்க ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களா கேட்காவிட்டாலும் எப்படி மரியாளுக்கு தேவதூதன் தானாக வந்து ஒரு காரியத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில, இயற்கைக்கு உட்பட்ட ரீதியில அல்ல, இது சரித்திரத்திலே ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குழந்தையை பெற்ற சம்பவம் இல்லை. அப்பேற்பட்ட விஷயம் ஹிஸ்டரியிலே நடைபெறாத விஷயத்தையும் என் தேவனால செய்ய முடியும் என்பதுல சந்தேகம் இல்லை. இந்த வேளையிலே உங்க வாழ்க்கையில எத்தனை வருடங்கள் சூழ்நிலைகள் மாறாம இருக்கலாம், அல்லது உங்க திராணிக்கு மிஞ்சி, உங்க பலத்துக்கு மிஞ்சி, உங்க அதிகாரத்துக்கு மிஞ்சி சில காரியங்கள் கட்டுப்பாடு இல்லாம செயல்பட்டு உங்க வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கலாம். அல்லது இது என்னால முடியாது, எவ்வளவோ பொறுத்து பார்த்தேன், எவ்வளவோ இதற்காக நான் பிரயாசப்பட்டேன், இதற்காக நான் ஜெபித்து பார்த்தேன், ஆனால் இந்த விதத்திலையும் இதுல ஒரு சிறிய மாற்றத்தை என்னால பார்க்க முடியவில்லை, அற்புதத்தை நான் பார்க்க முடியல என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற நிலையா இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. இது பரிசுத்த ஆவியினால உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இறங்கும் போது, உங்க மேல ஊற்றப்படும் போது, அந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய போதுமானவரா இருக்கிறார் என்பதுல சந்தேகம் இல்லை. வேதத்துல எத்தனையோ பகுதிகள்ல தேவன் அற்புதத்தை, அதிசயங்களை செய்திருக்கிறார் என்பதை நம்ம தியானிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில பிறவியில சப்பானியா எழுந்த மனிதனை எழுந்து நடக்க செய்திருக்கிறார். பிறவி குருடனா எழுந்தவனை அவர் கண்களை திறந்திருக்கிறார். மரித்தோர உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இல்லாதவர்களை இருக்கிறவை போல அழைக்கிறவர். காரியங்களை பிறப்பிக்க அவரால் முடியும். மத்திய 1 சொல்லுகிறது, இவளுக்குள் உண்டாகுகிற இயேசு அவர் பரிசுத்த ஆவினால உற்பத்தி செய்யப்பட்டால், உற்பத்தி கற்பந்தரிக்கப்பட்டால் என்று வேதம் சொல்லுது. பரிசுத்த ஆவி உற்பத்தினா ஒரு பொருளை மேனுபேக்சர் பண்ணுவாங்க, அந்த வார்த்தையை உற்பத்தி செய்வது என்ற வார்த்தையை அடையாளப்படுத்தலாம். அதே போல உங்க வாழ்க்கையை உங்க கண்ணால அந்த காரியத்தை பார்க்காமல் இருக்கலாம், அல்லது அந்த காரியத்துக்கான எந்தவித அறிகுறியும் உங்க வாழ்க்கையிலையோ உங்களை சுற்றிலையுமோ நீங்க கேள்விப்படாம, எல்லாம் அந்த காரியம் நடைபெறக்கூடாதபடி ஒரு எதிர்மறையான நிலையில, எதிர்மறையான சூழ்நிலையில அந்த காரியங்கள் காணப்படலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, எப்படி மரியாளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய விஷயம் உற்பத்தி ஆனதோ,
உற்பத்தி ஆனதோ, அதே போல உங்க வாழ்க்கையில முடிந்தது என்று ஒரு நிலைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில சலித்து போய் நின்று கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில எதிர்மறையா எல்லாம் இருக்குது. எனக்கு சாதகமா ஒரு விஷயம் இல்லை, எவ்ரிதிங் இஸ் ஆப்போசிட் டு மீ, எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது என்று நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஒரு நல்ல செய்தி, அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அவள் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி உங்களுக்காக அற்புதங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதே போல அந்த லூக்கா 1ஆம் அதிகாரம் அந்த பகுதியில தேவதூதன் அவளுக்கு சில காரியங்களை குறித்து தெளிவுபடுத்துகிறார். அவளுடைய விசுவாசம் கட்டி எழுப்பும்படிக்கு அவளுக்கு வந்த அந்த செய்தியை அவள் நம்பக்கூடாத நிலையில் காணப்பட்டாலும் அவளை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வரும்படிக்கு தேவதூதன் சில காரியங்களை அவளோடு பகிர்ந்து கொள்கிறது. அந்த கீழ்ப்பகுதியில பார்க்கிறோம். அவன் இனத்தாளாய எலிசபெத், அவள் ரொம்ப வயது சென்றவள், முதிர்ந்தவள், அவளுக்கு பிள்ளை பெறாத மலடி என்ற ஒரு பட்டம், ஒரு பெயர் சூட்டப்பட்டிருந்த நிலை. அப்பேற்பட்ட ஒரு ஸ்திரீக்கு தன்னுடைய முதிர் வயதுல ஆண்டவர் அவளுக்கு ஒரு பிள்ளையை கற்பம் தரிக்கும்படி உதவி செய்தார். கற்பம் தரிக்கும்படி அது ஆவியானவர் அங்கேயும் சகரியா என்ற அவளுடைய கணவருக்கு, எலிசபெத்தோட கணவராய சகரியாக்கு கர்த்தருடைய தூதன் அந்த வார்த்தையை சொன்னான். முதிர் வயதுல சகரியா சொன்னா, நான் கிழவனா இருக்கிறேன், என்னுடைய மனைவியும் வயதானவளா இருக்கிறார், இப்பேற்பட்ட நிலையில எப்படி ஆகும் என்று ஒரு கேள்வியோடு இருந்தான். ஆனா தேவதூதன் அவனுக்கு சொன்னார், கபிலியாகிய நான் தேவ சமூகத்துல நிக்கிறேன்னா, நான் உனக்கு செய்தியை சொல்லுகிறேன், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று பெயரையும் சொல்லி அவனுக்கு அந்த வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையின் பலனாய் அந்த வார்த்தையை அனுப்பினவர் தேவ சமூகத்திலிருந்து அந்த வார்த்தையை பெற்று கொண்ட தேவ சமூகத்திலிருந்து, அல்லது நான் இப்படி சொல்லலாம், எப்படி யோவானை தேவன் இயேசு வருவதற்கு முன்பாக அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி தேவன் திட்டம் பண்ணி இருந்தாரோ, அதனால அந்த எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் இள வயதிலேயே பிறக்க வேண்டிய அந்த குழந்தை தேவனுடைய திட்டத்தின்படி அவர்களுக்கு முதிர் வயதுல பிறந்தது. அதனால இயேசு பிறப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத இடைவெளிக்கு அப்புறம் அந்த குழந்தை சரியாய் மரியாளுக்கு வார்த்தை வந்தவுடன் அந்த குழந்தை, வயிற்றில் இருக்கிற குழந்தை 6 மாதம் கர்ப்பிணியா எலிசபெத் இருந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய திட்டம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாய் ஒரு நோக்கத்தோட, ஒரு திட்டத்தோட, ஒரு மேற்பார்வை. ஏன்னா நம்ம சூழ்நிலைகளை பார்த்து தற்காலிகமா அல்லது அந்த மோமெண்ட்டை மாத்திரம் நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உன் உட்காரத்திலையும் உன் எழுந்திருக்கிறதிலையும் அவர் கவனித்து இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப எவ்ரி மூமெண்ட், நம்ம ஒவ்வொரு மூவையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். நாளை என்ன நடைபெற போகுது, அடுத்த வருஷம் என்ன நடைபெற போகுது என்று ஒருவேளை மனிதர்களாக நமக்கு அறியாமல் இருக்கலாம். ஆனா தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப உங்க காலங்கள் அவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது என்று கலங்காதீங்க. உங்க வாழ்க்கைய, உங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும், உங்க சூழ்நிலையும், உங்க எதிர்காலத்தையும், உங்க வேலை, உங்க ஆரோக்கியம் எல்லாவற்றையும் அவருடைய கரத்துல நம்பி விசுவாசித்து, எங்க ஏசப்பாவால கூடாத விஷயம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அதை முழு மனதோடு ஒப்பு கொடுத்தல் என்பது, அந்த காரியத்தை குறித்து நான் திரும்ப யோசிக்கும் போது அதை குறித்த ஒரு எண்ணமோ, ஒரு கலக்கமோ, ஒரு கவலையோ, ஒரு பாரமோ என்னில் இருக்காது. முழுவதுமாய் நான் இயேசுவின் கரத்துல கொடுக்கும் போது அவர் அதை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அது நமக்குள்ள காணப்படும் போது அவர் கரத்தில் கொடுக்கப்பட்ட எதுவும் அது தவறி போவதில்லை, அது வீணாய் போவதில்லை. அதை அழகுற, அது ஆச்சரியப்படத்தக்க விதத்துல தேவன் அதை மாற்றி கொடுப்பார் என்பதுல சந்தேகமே இல்லை. அதனால உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, இந்த வேலையில நீங்க அவருடைய கரத்துல கொடுங்க.
அவர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி கொடுப்பார் என்பதுல சந்தேகமே இல்லை. அதே போல ஒரு வேதத்துல ஒரு பகுதியில இரவு முழுவதும் சீஷர்கள் அந்த படகுல சென்று கொண்டு அந்த இடத்துல மீன் பிடிக்கும்படி பிரயாசப்பட்டார்கள். இரவு முழுவதும்னா சாயந்தரம் 6 மணி முதல் காலையில 6 மணி வரையும் அவங்க கடல்ல இருந்து அவங்க மீனை பிடிக்கும்படி, அவங்க புதிதானவர்கள் அல்ல அந்த தொழிலுக்கு. அவங்க அந்த சிறு வயதுல இருந்தே அவர்கள் மீனவர்களாக இருந்தார்கள். அதை பிடிக்கிறதுல அவர்கள் சாமர்த்தியமானவர்கள். அவர்களுக்கு தெரியும் கடல்ல எந்த பகுதியில அதிக மீன் இருக்கோ, எந்த காலத்துல எந்த நேரத்துல மீன் இருக்கோ, எப்படி வலை போட்டால் மீன் அகப்படும் என்று எல்லா காரியத்தை குறித்தும் தெளிவாய் அறிந்தவர்கள். அவர்கள் தொழிலுக்கு புதிரானவர்கள் அல்ல. அந்த மீனவ தொழிலை பல காலங்களை செய்து வந்தபடினால அவர்களுக்கு அந்த கடலின் தன்மை தெரியும், அங்க இருக்கிற காரியங்களை குறித்த ஒரு தெளிவு இருந்தது. ஆனா இந்த சம்பவத்துல அவர்கள் இரவு முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டாங்க. அவங்க எவ்வளவு உழைத்தார்கள். இரவு முழுவதும் கண் விழித்து 12 மணி நேரம் அவங்க கண் விழித்து மீன் அகப்படும் என்று சொல்லி அவங்க தங்கள் சரீர பலத்தை பயன்படுத்தி அவங்க முயற்சி எடுத்து சிரமப்பட்டு தங்களையே வருத்தி கொண்டு அவங்க பிரயாசப்பட்டாங்க. ஆனா அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவர்களுக்கு ஒரு மீன், நாட் ஈவன் a single fish, ஒரு மீனும் அகப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நிலைமைகள் அப்படி இருக்கலாம். நீங்க எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கலாம், எவ்வளவோ போராடி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்று நீங்க முயற்சி எடுத்திருக்கலாம். ஒரு காரியத்துல விடுவிக்கும்படி அல்லது உங்க வியாதியில சுகமாகும்படி எவ்வளவோ மருத்துவரை நாடி இருக்கலாம், எவ்வளவோ மருந்துகளை எடுத்திருக்கலாம், என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்திருக்கலாம். அல்லது உங்க வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்பும்படிக்கு, உங்க திருமண வாழ்க்கையில சமாதானத்தை சந்தோஷத்தை நீங்க காப்பாற்றி கொள்ளும்படிக்கு எவ்வளவு முயற்சிகளை எடுத்திருக்கலாம், பிரயாசம் எடுத்திருக்கலாம். ஒருவேளை உங்க பிள்ளையை குறித்த காரியமா இருக்கலாம், அவளையோ நீங்க சரியாய் நடத்தும்படிக்கு எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கலாம். அவர்கள் வாழ்க்கையை திருத்தும்படிக்கு அல்லது அவங்க இருக்கிற நிலையில இருந்து அவங்கள வெளியே கொண்டு வரும்படிக்கு நீங்க முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனா எந்த முயற்சியும் கொஞ்சம் கூட ஒரு பலன் அளிக்காம அந்த சீஷர்களுக்கு நடந்த விதமாக முழுவதும் பிரயாசப்பட்டோம், அவங்களுக்கு ஒரு மீனும் அகப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அதே நிலையில உங்க பிசினஸா இருக்கலாம், ஒரு ப்ராஃபிட் இல்லாம, ஒரு லாபம் இல்லாம காணப்படுகிற ஒரு நிலையில காணப்படலாம். அல்லது எவ்வளவோ பிரயாசப்பட்டு என் பலன் மீன், என்னுடைய பணம் மீன், என்னுடைய நேரம் மீன், என்னுடைய வாழ்க்கை வருஷங்கள் கடந்து போய்விட்டது, இந்த வருஷத்தின் கடைசியில நான் வந்திருக்கிறேன், என்ன ஆக போகுது என்ற ஒரு மனநிலைமையில இருக்கலாம். ஆனாலும் அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படி அங்க சீஷருக்கு அந்த வார்த்தை வந்தது. அது வரைக்கும் படகின் எல்லா புறங்களிலும் அவங்க வலையை போட்டிருக்கலாம், ஆனா ஒரு மீனும் அகப்படவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னார், படகின் வலது புறம் வலையை போடுங்கள் என்று அவர் சொன்னார். அவர் சொன்ன போது ஒருவேளை அவங்க அனுபவ ரீதியாக அவங்க யோசித்து கொண்டிருக்கலாம், நான் இதை முழுவதும் வலது பக்கம் இடது பக்கம் எல்லா பக்கமும் நாங்க வலைகளை போட்டோம், ஆனாலும் மீன் அகப்படவில்லை என்று அவங்க யோசித்திருக்கலாம். ஆனாலும் அவங்க அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, படகின் வலது புறம் உங்க வலையை போடுங்கள் என்ற வார்த்தையை கேட்ட உடனே அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி அவங்க செயல்பட்டார்கள். அதே போல இயேசு சுவாமி உங்கள்கிட்ட சில வேளைகள்ல வார்த்தைகள் மூலமா வசனங்கள் மூலமா பேசும் போது, நீங்க செய்திகளை கேட்கும் போது, ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படும் போது அவர் என்ன சொல்கிறார் என்பதை கவனித்து அதன்படி நீங்க செயல்படும் போது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சூழ்நிலைகள் எதிர்மறையா இருக்கலாம், அல்லது நீங்க அந்த பாதை வழியா ஏற்கனவே கடந்து சென்றிருக்கலாம். அதனால நீங்க திரும்பவும் அந்த பாதை வழியா போய் முயற்சி எடுக்க நீங்க ஒருவேளை நடக்குமா நடக்காது என்ற ஒரு சந்தேகத்தோடு காணப்படலாம்.
ஆனா தேவன் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லும் போது ஏற்கனவே அந்த பாதை வழியாக நீங்க கடந்து சென்றாலும் பரவாயில்ல, அவர் சொன்னார் படகின் வலது புறத்துல வலையை போடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டு உடனே செயல்பட்டார்கள் என்று அந்த பகுதியில வாசிக்கிறோம். அதே போல உங்களுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கிறாரோ, இந்த செய்தியின் வேலையிலையோ இந்த ஜெப வேலையிலையோ ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கிறார், அல்லது ஒரு சொப்பனத்தின் மூலமாகவோ ஏதோ ஒரு ரீதியில ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்க செயல்படும் போது உங்களுக்கான அற்புதத்தை நீங்கள் கொள்வீங்க என்பதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் மேல நான் வைக்கிற விசுவாசம், தேவனுடைய வார்த்தைய நான் கேட்பது மாத்திரமல்ல, கேட்டு அதன் மேல விசுவாசம் வைத்து செயல்படும் போது அற்புதங்களை நான் பார்க்க முடியும். ஒரு பகுதியில வேதத்துல சொல்லப்படுகிறது, செங்கடல் என்ற ஒரு பெரிய கடல் ஒரு திரள் கூட்ட இஸ்ரவேல் என்ற ஜனங்களுக்கு முன்பாக அவங்க கானானை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா அவங்க போகக்கூடாதபடி ஒரு பெரிய செங்கடல் அவங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தது. அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. பின்னோக்கியும் செல்ல முடியாத ஒரு நிலை, முன்னாடி பெரிய செங்கடல் என்று ஒரு நிலை. ஆனால் அந்த இடத்துல மோசே அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்த அந்த தலைவன், இஸ்ரவேல் மக்களை 30 லட்சம் மக்களை வழி நடத்தி கொண்டு வந்த ஒரு தலைவன், அவன் தேவனை நோக்கி முறையிடுகிறான். நாங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு முன்பாக செங்கடல் எங்களுக்கு வழி விடாமல் நாங்க முன்னோக்கி செல்ல முடியாத ஒரு நிலையில காணப்படுகிறோம் என்று அவன் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உன் கையில என்ன இருக்கிறது? அவன் கையில ஒரு கோல் இருந்தது. அந்த கோலை நீட்டு என்று சொன்னான். அவன் அது வரைக்கும் அந்த கோலை கொண்டு ஆண்டவர் பல அற்புதங்களை அந்த எகிப்து தேசத்துல செய்திருந்தார். ஆனால் என்றைக்குமே அந்த கோலின் மூலமாக எந்த கடலும் 2ஆக பிளந்தது இல்லை. ஆனா அந்த நேரத்துல தேவன் அவனுக்கு சொன்ன விஷயத்தை அவன் அப்படியே செய்தான், கீழ்ப்படிந்தான். அதுதான் விசுவாசம். விசுவாசம் என்பது ஒன்றுமில்ல, தேவன் எனக்கு சொல்கிற ஒரு விஷயத்தை நான் கேட்டு நம்பி அதன்படி செய்வதுதான் விசுவாசம். அங்கே அவன் அந்த வார்த்தையை கேட்டு அந்த கோலை அந்த செங்கடலுக்கு நேராக நீட்டினான். நீட்டவுடன் அந்த செங்கடல், அந்த ரெட் சி 2ஆக பிளந்து அவளுக்கு வழியை திறந்தது. நீங்க நம்ம யோசிக்கலாம், ஒரு மனிதன் கடலின் வழியாக கடந்து செல்ல முடியுமா? அது இயற்கைக்கு உட்பட்ட ரீதியில அது நடைபெற முடியாத விஷயம். இப்ப நமக்கு அதுக்கு தேவையான கப்பல், படகுகள், மற்ற விஷயங்கள் இருக்கலாம். ஆனா அந்த நாட்கள்ல அந்த கடலை கடந்து செல்லக்கூடிய, அதுவும் ஒரு நபர் அல்ல, 30 லட்சம் மக்கள் அந்த கடலை கடக்க அது முடியாத விஷயம். அது நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம். ஆனாலும் தேவன் அங்க ஒரு வார்த்தை கொடுத்த பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி அவன் செங்கோலை நீட்டின உடனே அந்த கடலின் அலை ஓய்ந்து அந்த கடல் இவங்களுக்கு என்று 2ஆக பிளந்து வழி விட்டது. அதே போல இந்த வருஷத்துக்கு கடைசியில வந்திருக்கிற நீங்க, அடுத்த வருஷத்துக்குள்ள நான் எப்படி நுழைய போகிறேன், என்னுடைய சரீர நிலைமை இப்படி இருக்கிறது, என்னுடைய பொருளாதார நிலைமை இப்படி இருக்கிறது, அல்லது என்னுடைய வேலையில இந்த பிரச்சனை, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை, அல்லது ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஒரு பயத்தோடனே உங்களை கட்டி வைத்திருக்கலாம். அடுத்து எப்படி முன்னேற போறேன் என்ற ஒரு கலக்கத்தோடு, ஒரு திகைப்போடு நீங்க காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர் வனாந்தரத்திலையும் வழியை உண்டு பண்ணுகிறவர், அவாந்திர வழிகளை ஆறுகளை ஊற்றுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. வனாந்திரம் வழியே இல்லாத ஒரு இடத்துலையும் அவர் வழியை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறபடினால இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய போதுமானவரா இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி அங்க வார்த்தை வந்தது, மரியாளுக்கு வார்த்தை வந்தது. முடியாத ஒரு விஷயம்,
இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில அற்புதங்களை செய்தார். அதே போல 2வது எலிசபெத்துக்கு வயது சென்ற நாட்கள்ல அவள் கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறும்படி செய்தார். 3வது மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த செங்கடலுக்கு நேராக போகும்போது அங்கேயும் இயற்கைக்கு உட்பட்ட ரீதியில அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அதே போல அங்க சீஷர்கள் மீன் பிடித்த அந்த நேரத்துல மீன் அகப்படாத ஒரு சூழ்நிலையில இரவு முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டு வீணான அந்த நேரத்திலையும் அவர் சொன்ன வார்த்தையின்படி படகின் வலதுபுறத்துல வலை போட்டவுடன் 153 பெரிய மீன்கள் அகப்பட்டது என்று வாசிக்கிறோம். அதே போல இன்றைக்கு அவர் உங்களுக்கு என்று தன்னுடைய வார்த்தையை அனுப்பி உங்க வாழ்க்கையில மாற்றங்களை உண்டு பண்ண போதுமானவராயிருக்கிறார். கண்களை ஓடி சோமனம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேலையிலப்பா யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்பேற்பட்டதா இருந்தாலும் இப்ப அந்த சுகம் அளிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற வல்லமை, விடுதலையை கொடுக்கிற வல்லமை, தேவைகளை சந்திக்கிற வல்லமை, கடன் பிரச்சனையை மாற்றுகிற வல்லமை, சுக வேதனையை மாற்றுகிற வல்லமை, சமாதானத்தை கொடுக்கிற தேவனுடைய வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில யாரெல்லாம் பார்த்து கொண்டு என்னோட இணைந்து செபித்து கொண்டு இருக்கிறாங்களோ இப்ப உங்க வல்லமை கரம் அவங்களுக்கு நேராக நீட்டப்படுவதாக. உங்க வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குங்க. உங்க வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குங்க. உங்க வார்த்தையை அனுப்பி குணமாக்குங்க. எல்லா சரித்தில் காணப்படுகிற அந்தகார வல்லமைகளும் பிசாசின் கட்டுகளும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் முறிக்கப்படுவதாக. தேவனுடைய அக்கினி இறங்கி அற்புதங்களை செய்யட்டும், அற்புதங்களை செய்யட்டும். குடும்பத்துல சமாதானம் உண்டாவதாக. எல்லா சஞ்சல தவிப்பு மாறி போவதாக. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. எல்லா விதமான சரீரத்தில் காணப்படுகிற வலிகள் வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்ப மாற்றப்படுவதாக. எந்தெந்த நிலையில எல்லாம் டாக்டரால் கைவிடப்பட்ட நிலையில படுத்த படுக்கையோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ இப்ப உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய வல்லமை, சுகமளிக்கிற கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவங்க வாழ்க்கைய அவங்க சரீரத்துக்குள்ள இறங்கி அற்புதங்களை செய்யட்டும். அவங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும். அவங்க மடித்த நிலையில அல்லது குற்றுயிராய் கிடைக்கிற நிலையில காணப்பட்டா இப்ப ஆண்டவருடைய வல்லமை இந்த வேலையில அவங்களுக்குள்ள இறங்கி அவங்க சரீரத்தை உயிர்ப்பிக்கிட்டோம். உங்க வல்லமை அற்புதங்களை செய்யட்டும். யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வரணுமோ இயேசுவின் நாமத்துல அவங்க வேலை ஸ்தலங்கள்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில கடவுளுடைய வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்யட்டும். அவங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன், வர வேண்டிய ஊதிய உயர்வு, வர வேண்டிய ஒவ்வொரு பணமும், அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய ஒவ்வொரு பணமும் இயேசுவின் நாமத்துல தடையில்லாம சீக்கிரமா அவங்க கைகள்ல வரட்டும் என்று கட்டளை எடுக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல அவங்களுக்கு என்று சொந்தமா வர வேண்டிய வீடுகள், சொந்தமா வர வேண்டிய வாகனங்கள், சொந்தமா எதெல்லாம் அவங்களுக்கு வர முடியாமல் தடையா இருக்கிறதோ இப்ப எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணலானவைகளை சபையாக்குக என்று கட்டளை எடுக்கிறேன். இப்பொழுது உங்க வல்லமை அதை செய்யட்டும். உங்க வல்லமை அற்புதங்களை செய்யட்டும். யாரெல்லாம் வாஞ்சியோட தாகத்தோட இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஏசுவை நான் இன்னும் அறியணும் என்று ஏக்கத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, ஒவ்வொருடைய லைஃப்லயும் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே நீங்க உங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க. உங்க வல்லமையில பிரச்சனை அவர்களை தொடட்டும். யாரெல்லாம் இந்த இயேசுவை அவங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள விரும்புறாங்களோ, இயேசுப்பா என் பாவத்தை மணியும் என் உள்ளத்துல வாங்க, அவங்களை ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவங்க உள்ளத்துக்குள்ள உங்களை வரவேற்கும்படி, உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி, நீ கொடுக்கிற சமாதான சந்தோஷம் நித்திய வாழ்க்கை அந்த பரலோக வாழ்க்கையை அனுபவிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியா பேரா ஆசீர்வதிங்கப்பா. உங்க வல்லமையிலக்கார அற்புதங்களை அதிசயங்களை செய்யட்டும். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள். உங்கள் சாட்சிகளை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு 9362772311 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.